என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. நான் சொன்னேன்லடா, சொன்னதை கேட்டியாடா? அதை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்ப எந்த நிலைமையில இருக்கா பத்தியா? இப்ப நான் மட்டும் அவ கழுத்துல தாடி கட்டினதுக்கு அப்புறம் செத்து போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் போக வேண்டியதான் ஜெயிலுக்கு. ஏதோ வற்புறுத்தி அவளை கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் உங்க புள்ளைய நீங்க ஜெயில தாமா பாத்துருக்கணும். போய் போய் இவ்வளவு ஏமா பொண்ணா பாத்தீங்க? எனக்கு அவ ரொம்ப நல்லவடா. உங்களுக்கு என்ன தெரியும்? கல்யாணம் மட்டும் தான் பண்ணிருக்காங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ அவங்க மேலக்கு நம்பிக்கைலாம் இல்லமா சுத்தமா. அதெல்லாம் அவன் நல்ல பொண்ணுதான்டா. அப்புறம் அங்க நீங்க பேசுனீங்க, அங்க பேசணும்னா ஒரு காரணம் இருக்குடா. மத்தபடி எல்லாம் அப்படி எல்லாம் செய்யவே மாட்டாவ. அவளை பத்தி உனக்கு இன்னும் தெரியலடா. அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாம் யாரு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோடா. பொண்ணுங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பா. கல்யாணம் கூட ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு ஆயிருக்கும். காதல யாருன்னே தெரியாத பொண்ணுக்கு உதவி செஞ்சிருக்கான். அவன் காதல தியாகம் பண்ணிருக்காடா. அப்படிப்பட்டாலும் இவ்வளவு கேவலமான விஷயத்த அவன் பார்க்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு தான்மா, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவனை பெருமையா பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவாமா. ஏற்கனவே அவ்வளவு கோபத்துல இருக்கேமா. போய் பொண்ணை பார்த்து வச்சிருக்கீங்க பாருங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு புரியுதா? வேற பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்காதுடா. இப்ப என்ன திரும்பி அவன் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வர சொல்றீங்களான்னு இல்ல, எனக்கு புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க அவளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எனக்கு தேவையே இல்லம்மா. எனக்கோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க தெரியும். நீங்க எதுவும் பண்ண வேணாம். ஆமா, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டு இதுல நீ பேசுறியாடா ரொம்ப? எனக்கெல்லாம் தெரியாதுமா. வேணாம்னா வேணாம். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், விடுங்க. இனிமே அண்ணன் ஒண்ணு அந்த வீட்டுக்கு வாசல்ல கால் எடுத்து வச்சுங்க, அவ்வளவுதாம்மா உங்களுக்கு. எனக்கு அவ தேவையே கிடையாதுமா. அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவ எனக்கு தேவையே கிடையாதுமா. யோசிக்கிற மாதிரி எல்லாம் திரும்பி அவ எனக்கு வேணவே வேணாம். அது கல்யாணமே கிடையாதுடா. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க அங்க. உனக்கு புரிய மாட்டேங்குதுடா. அம்மா போதும், கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ எனக்கு அவ தேவை கிடையாதுமா. அப்படியே உனக்கு கியூல லைன பொண்ணை கட்டிட்டு நிக்கிறாங்க பாரு. பண்ண வேலைக்கெல்லாம் ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா. அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊர் ஊரா சுத்துவ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு விட்டுட்டு வந்திருக்க நீ. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, விடுங்க. இவ்வளவு நல்ல பொண்ணெல்லாம் கிடைக்கணும்னா நீ தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். நான் திரும்பி அன்னைக்கிட்ட பேசுறேன். தாலி கட்டிட்டாங்க, அதுக்கப்புறமும் அவங்க அப்பா பேச்ச கேட்கணும்னு பண்ணிருக்கேன். நான் சொன்னதை மட்டும் செய். அண்ணன் வாண்ணே. நான் உன் பேச்ச கேட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேமா. நான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதனா? என்ன இன்னமும் உன் பொண்ணு அந்த வீட்டுக்கு போன சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? உனக்கே தெரியாது நம்ம ஷாலுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. அத தெரிஞ்சே அவன் விஷம் குடிக்க வச்சிருக்கான் உன் ஷாலுவ. அவன் கொஞ்சமா குடிச்சு பொழைச்சிட்டு உன் பொண்ணு போயிட்டானா என்னென்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் பேசாதமா. நம்ம ஷாலு நம்ம கிட்ட வந்துருவானா சொல்றேனா? இன்னமும் அவனை நினைச்சிட்டு இருக்கியா நீ? எனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அவன் இந்த பிளான பண்ணிருக்கானா? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிற திறமை இருக்கணும் அவனுக்கு. அதுக்குதான் அவன் தாலி கட்டி இருக்க மாதிரி நடிச்சிருக்கான். என் பொண்ணை ஏமாத்திட்டானா? இப்பயாச்சும் புரிஞ்சு தொலைச்சுக்கணும். உன் பொண்ணு அவன் ஏமாத்திட்டு இருக்கானாங்க. தாலி கட்டினால தானே சாம் சொன்ன உடனே விஷத்தை குடிச்சாவ. இப்போ உன் பொண்ணு அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? அவளுக்கு வீக்சிங் ப்ராப்ளம் வேற இருக்கு. அவன் எந்திரிச்சு ஈஸியா வந்துருவானா? அவன் கொஞ்சமா குடிச்சிருக்கலானா? அவனை பொறுத்த வரைக்கும் என் கூட வாழாதவன் வேற யாரு கூடயும் வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் விஷம் குடிக்க வச்சிருக்கானா? தாலி கட்டினாதானே உன் பொண்ணு அவ பேச்சு கேப்பா. அதுக்காக தானே இவ்வளவு பண்ணிருக்காங்க. நீ போய் கால்ல விழுந்ததுக்கு அப்புறமும் பண்ணிருக்கானா பாத்துக்கோ. நீ கால்ல விழுந்து அவமானப்படணும்னு சொல்லி உன் பொண்ணு விஷம் குடிக்க வச்சிருக்காங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோனா? சாலு எந்திரிச்சு வரட்டும். அந்த ஹாஸ்பிட்டல்லே என் பையனை தாலி கட்ட வைக்கிறேனா? அமைதியா இருடா. உன் பொண்ணு அவன் ஏமாத்திட்டு இருக்கான்னு கூட உனக்கும் உன் பொண்ணுக்கும் தெரியலனா? இப்ப சொல்ற அவன் எந்திரிச்சு அடுத்த செகண்ட் என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவானா? அப்ப பண்ண கல்யாணமா? நீ அதெல்லாம் வேற செல்லு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா அவ போய் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உன் பொண்ணு அவன் ஏமாத்திட்டு இருக்கான். அதனால எந்திரிச்ச உடனே என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவானா? இதுதானே என் முடிவு. உனக்கு இதுல ஏதாவது பிரச்சனையானா? ஆனா என் பொண்ணு ஏமாத்தலனா? நீ இன்னும் புரிஞ்சுக்கல. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா என்னன்னா சொன்னதை மட்டும் செய். உன் தங்கச்சி எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், நல்லதுக்கு தான் செய்வேன். நீ பாரு. வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். டே வாடா. ஆமா கூட்டிட்டு போமா. யாரும் என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு வரல. இதுல இருந்து தெரியுது அவங்க குடும்பம் உன்னை மதிக்கவேன்னு சொல்லிட்டு. நீ வந்து பார்த்தா ஷாலு எங்க பொழைச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் கூட்டிட்டு போறேன் உன்னை. சரி போலாமா. ஆனா அவங்களே இப்படி பண்ண மாட்டாங்கம்மா. அவங்களும் என் குழந்தைங்க மாதிரிதான். எல்லாரும் நல்லவங்க மாதிரிதான் வேஷம் போடுவாங்க. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோனா? இதுக்கு மேலையாது உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். சாக்கடை குடும்பத்துல தள்ள தோல்றியானா? நீ நம்மளோட அம்மா பேசினதை நீ பாக்கலையானா? இதை வச்சுட்டு அவங்க நல்லபடியா வாழ விட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. குடும்பமே சேர்ந்து உன் பொண்ணை கஷ்டப்படுத்தும்னா கடைசியில உன் பொண்ணு உயிர் போனாலும் போயிடும். நான் சொல்றதை மட்டும் கேளு. இப்பெல்லாம் நியூஸ் பாக்குறல என்ன நடக்குதுன்னு. இல்ல
இல்ல என் பொண்ணு நல்லா இருக்கும், சாம் எனக்கு வேண்டாம், என் பொண்ணு அவன் ஏமாத்திதான் கல்யாணம் பண்ணிருப்பா, ஷாலுக்கு உன் பையன் தான் மாப்பிள்ள. சரி நான் வா போலாம். என்னம்மா நீ எந்திரிச்ச உடனே தாலி கட்டணும், எனக்கு அவ வேணாமா. ஏய் சொல்றத மட்டும் கேளு. அவ கழுத்துல எந்திரிச்ச உடனே தாலி கட்டுற. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, இல்லாட்டினா அந்த விஜய் இருக்கால வந்து எல்லாத்தையும் கெடுத்துருவா. அவ எந்திரிச்ச உடனே தாலி கட்டுற. அதுக்கப்புறம் ஜெயில தான் நீ போய் கம்பி எண்ணணும்டா. அதுவே ஷாலினியை கல்யாணம் பண்ணிட்டா ஷாலுவோட ஹஸ்பண்ட்னு சொல்லியாவது விட்டு தொலைவா அந்த விஜய். சொன்னதை மட்டும் செய். அதனாலதான் எங்க அண்ணன் கிட்ட நான் பேசியிருக்கேன் உடனே கல்யாணம் பண்ணணும்னு. அவ கண்ணை மட்டும் முழிக்கட்டும், அப்பவே நீ தாலி கட்டி முடிச்சிடுற. அப்பதான் இந்த விஜய் விடுவான், இல்லாட்டா நீ ஜெயில தான் கம்பி எண்ணிட்டு இருக்கும். சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் விடுங்க. சரி வா போலாம். இங்க ஷாலு மட்டும் வரட்டும், எவ்வளவு கொடுமைப்படுத்துறேன்னு பாரு. உன்னையே பதைச்சிட்டு அவ விஷம் குடிச்சிட்டால இருக்கு அவளுக்கு. இந்த வீட்டுக்கு மட்டும் வரட்டும், மாமியார் ஆட்டோனா என்னன்னு அவளுக்கு நான் காட்டுறேன். அவளை எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. இதுதாண்டா கரெக்ட் டைம். சொன்னதே கரெக்டா முடிச்சிருங்க. அந்த கையில் என்கிட்ட கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். சொன்னதை செய்வீங்களா? அதுவும் கரெக்டா பண்ணணும்டா. ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. அங்க இருக்க யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுடா. அப்படி யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான் உனக்கு. என் பையன் இங்கதான் எங்கேயோ இருக்கும், அவன் கண்ணுல மட்டும் பற்றவே பற்றாதீங்க. ஓகேவாடா? அங்க இருக்க ஒருத்தர் கூட பிரச்சனை வரக்கூடாதுடா. முக்கியமா உங்க ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடா. பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு கையில மட்டும் தூக்கிட்டு வா. என்ன மேம் உங்க ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு சொல்றீங்க, நான் கையல் மட்டும் வேணும்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல மேம். நமக்கு தேவையானவங்களை மட்டும் நீ தூக்கிட்டு வா. மத்த யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. முக்கியமா உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கும் எதுவும் ஆகக்கூடாதுடா. இதனால அவங்க 2 பேரும் பாதிக்க கூடாது. சரியா? சரிம்மா நாங்க பாத்துக்கிறோமா, கவலையே படாதீங்கம்மா. ஏமா அந்த பொண்ணுக்கு மட்டும் டார்ச்சர் கொடுக்குறீங்க? எனக்கு அவ மேல மட்டும்தான் கோவமே தவிர அவங்க குடும்பத்து மேல இல்ல. அவ மட்டும்தான் எனக்கு வேணும். என் பையனை கஷ்டப்படுத்தினால கஷ்டப்படட்டும். வேற யாரும் எனக்கு வேணாம், வேற யாரும் அங்க கஷ்டப்படக்கூடாது. இப்பவே சொல்றேன்டா, வேற யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான் உனக்கு. அப்புறம் என்னோட ஆட்டத்தை நீ பாப்படா. ஐயோ மேம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மேம். உங்களுக்கு அந்த பொண்ணு மட்டும் தானே வேணும், அந்த பொண்ணை மட்டும் தான் மேம் நாங்க கூட்டு வருவோம். அதுலயும் அந்த பொண்ணு மேல கையை யாராவது வச்சீங்க அவ்வளவுதான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வர வேலைய மட்டும் பாருங்க. அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறான், அடிச்சேன் புடிச்சேன் ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். கையல் மேல ஒருத்தரோட கையும் வைக்க கூடாது. அப்படி அடிச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். என்ன மேம் டார்ச்சர் பண்ண சொல்றீங்க? பட் நாங்க தூக்கிட்டு வந்து அடிச்சப்ப என்ன மேம்? அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடு. அவன் என் பையனை டார்ச்சர் பண்ணிருக்கா, அவளை நான் தான் டார்ச்சர் பண்ணுவேன். வேற யாராவது பண்ணீங்க அவ்வளவுதான். அப்புறம் நீங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லி வச்சிரு. அந்த பொண்ணுக்கு உங்களால ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். சரி மேம் அதெல்லாம் எதுவும் ஆகாது மேம், நான் எங்க டீம் கிட்ட சொல்லி வச்சிடுறேன். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க மேம். எங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிடுறோம் மேம். அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது மேம். எங்கனால நீங்க கவலைப்படாதீங்க மேம். ஏதாவது ஆகட்டும்டா, அப்புறம் இருக்கு. அவளுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அதுல நீங்க யாராவது ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான். என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா அதுக்காக மட்டும் தான் நான் அவளை கொடுமைப்படுத்த போறேன். அதை விட்டுட்டு நீங்க யாராவது பண்ணி பாருங்க, அப்புறம் இருக்கு. பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாம் ஜெயில தாண்டா கம்மி எண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பொண்ணு பத்திரமா இங்க வேணும். உங்கனால எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு நீங்க ஜெயில கம்மி எண்ணிட்டு இருக்க வேண்டியதான். என்ன மேம் அந்த பொண்ணுக்காக எங்களே திட்டுறீங்க? அந்த பொண்ணு இந்த பொண்ணு எல்லாம் பிரிச்சு பார்க்கலன்னு சொன்னது. எல்லா பொண்ணும் ஒண்ணுதான். உங்கனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா நான் ஜெயில தான் அனுப்பிச்சு விடுவேன். நீங்க நல்லவங்கன்னு சொல்லிதான் இங்க சேர்த்திருக்கோம். இப்ப கூட அந்த பொண்ணு என்னால மட்டும்தான் கஷ்டப்பட போறா. உங்கனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகட்டும்டா, அப்புறம் இருக்கு. அவளுக்கு சப்போர்ட்டா நான் நிப்ப, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மேம் நான் எப்படி பார்த்தா அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றது நீங்க தான், அப்புறம் நீங்களே நாங்க ஏதாவது பண்ண சப்போர்ட்டுக்கு நிப்பேங்கிறீங்க. நான் சொன்னனே, அந்த பொண்ணு என் பையனுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்திருக்கா. தவிர உங்களுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்தாலும் அவளை கஷ்டப்படுறதுக்கு. அதனாலதான் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணா நான் நிக்கதான் செய்வேன். அதை நீங்க பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாது. சரி மேடம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். உங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டு வாங்க. அது இல்லாம அவங்க 2 பேரும் கண்ணை முழிச்சிட்டான்னு சொல்லி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன் மேம் இன்னும் கொஞ்சம் தெரியாம இருந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கல்ல மேம்? டேய் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. உயிரோட இன்னைக்கு விளையாடக்கூடாதுடா. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ காதுல வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் பண்ணா போதும். மேம் சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா, தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா மேம்? அவங்களோட காதல் கண்டிப்பா ஜெயிக்கும், நான் சொல்றேன். அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ போ. என்ன மேம் காதலுக்குள்ள சப்போர்ட் பண்றீங்க? என் பையனே காதலிச்சுட்டு வந்து நின்னாலும் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க வைப்பேன். காதலுக்குலாம் நான் துரோகியே கிடையாதுடா. எனக்கு என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டா அதனால மட்டும்தான் கோவமே இருக்கு, தவிர வேற எந்த சம்மந்தமும் இல்ல அவளுக்கு எனக்கும். புரிஞ்சுச்சா? சொல்றத மட்டும் செய், வேற எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. சரி மேடம் நாங்க பாத்துக்கிறோம். நான் வரேன் மேடம். போயிட்டு வாங்க. ஓர் பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்மை மாறாமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் ஒளி வந்த போது மறு கண்ணும் தூங்கிடுமா?
காதலிச்சு வந்திருக்கீங்க காலேஜுக்கு? எனக்கு தெரியும் நீங்க என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு. என்னோட சுச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு காதல் சொல்லிட்டு ஓடுனேன். மத்தபடி அதுக்கப்புறம் வரல. உங்க மேல காதல் இல்லைன்னு நினைக்க வேணாம். அதே காதல் எப்பவும் உங்க மேல எனக்கு இருக்கும். ஐம் சாரி, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஐயோ சாரிங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அன்னைக்கான சுச்சுவேஷன் வந்துருச்சு, அவ்வளவுதான். நான் தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்க விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க என்ன விட்டுட்டு போவீங்கன்னு நான் உங்களை காதலிக்கவே இல்லையே. இல்லைனாலுமே நான் காதலிக்கல தான். விட்டுட்டு போனாலும் போகலனாலும் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. இத்தனை நாள் கழிச்சு வந்து நின்னீங்க, ஏன் நின்னீங்கன்னு கேட்க வந்தனே தவிர உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நான் வரல. மத்தபடி உங்க மேல கோபம்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, பிடிக்கலன்னா போய்கிட்டே இருங்க, அவ்வளவுதானே தவிர உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எதுவும் தப்பா யோசிச்சுக்காதீங்க. நீங்களாம் எதுவும் கற்பனை பண்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன அடுத்த நாளே போயிட்டீங்க, அதனால உங்க மேல கடுப்புல இருப்பேன் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க காதல் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, அதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ தான். நீங்க ஒரு நாள்ல காதல் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்றதுக்காகலாம் நான் இது பண்ணல. எனக்கு உங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களை நான் காதலிக்கல, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுங்க. ஐ எம் சாரி, நான் வரேன். என்ன அவன் வந்துட்டு போனான்னு உட்காந்து அழுந்துட்டு இருக்கியா? அவன் உனக்கு வேண்டாம் பானு. உன்கிட்ட காதலை சொல்லிட்டு அடுத்த நாள் அவன் எங்க போனா? அவனோட காதல் உண்மை இல்ல பானு, அவனை நம்பாத. உன்னோட வாப்பாவை பத்தி உனக்கே தெரியும். தேவையில்லாம கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. நீ காதலிச்சா உன் வாப்பாவும் ஒத்துக்க மாட்டாரு, அவனும் நல்லவன் கிடையாது. இப்படி உன்னை காதலிக்கிறவனா இருந்திருந்தா உன் பின்னாடி வந்திருப்பான். இன்னமும் பின்னாடி வரணும்னு கூட அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கே காணும், இதுலயே உனக்கு தெரிய வேணாம். வேண்டாம் பானு, உன் வாழ்க்கையை உன் வாப்பாவே முடிவு பண்ணுவாரு. இல்லடி, எனக்கு என்னமோ உண்மையா காதலிக்கிறனும்னு தோணுது. ஓகே, இப்ப நீ என்ன பண்ண போற? அதுக்கு எங்க உங்க வாப்பா சம்மதிப்பாரு நீ நினைச்சிட்டு இருக்கியா? பாப்பாவை பத்தி தெரிஞ்சு இப்படி பேசுற? நீ அவன் உண்மையாவே காதலிச்சிருக்கட்டும், நீ போய் காதல் சொல்ல போறியா? உன் காதல மண்ணோட புதைச்சிருப்பானு. எனக்கு அவன் மேலயும் நம்பிக்கை இல்ல, உன் பாப்பா மேலயும் நம்பிக்கை இல்ல. உன் ஃப்ரெண்டு சொல்றது என்னைக்கா இருந்தாலும் கரெக்டா தான் இருக்கும். அப்புறம் நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனையும் கஷ்டப்படுத்திட்டு நீயும் கஷ்டப்படுத்திட்டு உன் பாப்பாவையும் கஷ்டப்படுத்த போறியா? காலேஜ் முடிச்சுட்டு உன் பாப்பா நல்ல பையனா பாப்பாரு. தெரியல உன் அக்காவுக்கு என்ன நடந்துச்சுன்னு. உன் அக்கா இப்ப சந்தோஷமா தானே இருக்கா, விடு. அக்காவுக்கு உன் வீட்டுல என்ன நடந்துச்சு நல்லாவே தெரியும். உன் வாப்பாவை மீறி எதுவும் செய்யாத நீ. உன் வாப்பா ஒத்துக்க மாட்டாருடி. அப்புறம் நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுடி. கடைசியில இவனும் உன்னை ஏமாத்திட்டானா என்னால தாங்க முடியாது. நீ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பாதிலேயே விட்டுட்டு போயிட்டானா, உங்க ஃபேமிலி ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டானா நீ தனியா இருப்படி. அப்புறம் வாப்பாவும் உன்னை ஏத்துக்க மாட்டாரு, அவனும் கூட இருக்க மாட்டான். எனக்கு வேண்டாம், என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உனக்கு உன் வாப்பா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு, பாத்துக்கோ. வீட்டுல ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடி, ஏன்னா என்னால முடியலடி. ரெண்டு பேத்துக்கு இடையில நான் தான் என்ன கஷ்டப்படுறேன். அவனை நினைச்சு நீ ஏன் கஷ்டப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வாப்பா அதுக்கப்புறம் உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டாரு. அதுக்காக தான் சொல்றேன், யாரையும் காதலிக்க வேணாம் நீ. உன் வாப்பா உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இந்த ஃப்ரெண்ட் சொல்ற அழுக கூடாது, சரியா? என் கூட பேசின போது வேற யாரும் வேணாண்டி. உன் அக்கா நீக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட அன்னைக்கே நான் பாத்துட்டேன். இதுக்கு மேலாம் நீ காதலிக்க விட மாட்டேன். இப்போ அக்கா சந்தோஷமா தானே இருக்கா, அதனாலதான் சொல்றேன் நீ எதுவும் பண்ண வேணாம். அப்புறம் நீ கஷ்டப்படுறதெல்லாம் என்னால பார்க்க முடியாதுடி. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீ போய் உடஞ்சு போய் நிப்ப. அதனால நீ பண்ண வேணாம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு யாரும் வேணாம், நான் இருக்கே, கவலைப்படாத. இந்த காதல்லாம் நமக்கு வேணாண்டி. அதெல்லாம் போய் அது உண்மை கிடையாது, நமக்கு வேணாம். வேண்டாண்டி நமக்கு. ஆனா நான் சொன்ன கேப்பல கண்ணத்தோட. தைரியமான பொண்ணுடி. உன் வாப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. உன் வாப்பா ஒத்துக்கிறாரோ இல்லையா, நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கெட்டவன் தாண்டி. எவனும் காதல சொல்லிட்டு உண்மையா காதலிச்சிருந்தா நீ பிடிக்கலன்னு சொன்ன உடனே போயிருக்க மாட்டாண்டி. அவன் 3 மாசம் கழிச்சு வந்து ரிட்டர்ன் பாக்குறான். வேணாண்டி. சரி ஓகே, நான் என் ஃப்ரெண்டு சொல்றதே கேக்குறேன். கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. வாப்பா கிட்ட பேசலாம்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கேட்பா. நான் இதை மட்டும் என்னால கேட்க முடியாது. எனக்கு வாப்பா கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. சரி ஓகே, கோவப்படாத, விட்டுரு. வேண்டான்னு தலை விட்டுரு. சரி ஓகேவா? எந்த ஃபீலும் வேணாம், நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஓகே? அதுல இருந்து உன் கண்ணீரை தொடமா தயவு செஞ்சு. அவனுக்காகலாம் நீ ஏன் உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ற? விட அங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தவன். அவன் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தவன். சும்மா நடிக்கிறான். எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் 3 மாசம் கழிச்சுதான் வருவானா. ஊர் விட்டு ஊருக்கு போயிட்டான். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவ்வளவு சீக்கிரம் நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. சரி ஓகேடி, நீ சொல்றதுதான் நான் கேட்கற. விட எனக்கு என் ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கணும் தான் இவ்வளவு தூரம் நான் யோசிக்கிறேன். அப்புறம் வாப்பா உன்னை சும்மா விட மாட்டாரு. ஐயோ போதும்டி, அவரை பத்தி தயவு செஞ்சு பேசாத. சரி ஓகே, பேசல விட. தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதடி. பேசும்போது அவ்வளவு கோவம் வருது தெரியுமா? எனக்கு அப்பாவா இருந்துட்டு இப்படியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குடி. அதனால அவர் வேணாண்டி, அவரை பத்தி பேசவே பேசாதீங்க. வாப்பா கஷ்டப்படுறாரு, நீ அவர் கூட பேசாம இருக்கிறத ஒரு பண்ண வேலையை நீ மறந்துட்டியா? அதுக்கப்புறமா எப்படி நான் அவர்கிட்ட பேசுவேன்னு அவர் நினைச்சாரு. வேண்டாம், எனக்கு வாப்பா வேணா, போ. உன் அக்காவே நல்லாதான் பேசுறாங்க, ஆனா உனக்கு என்னன்னு எனக்கு தெரியலடி. அவ வேணா மறந்துருக்கலாம், நான் மறக்க மாட்டேன். என்னையும் தானே அங்க பேசினாரு. அந்த விஷயத்துல என்னால மறக்க முடியாது. மறக்கிற மாதிரி அவர் ஒண்ணும் பேசல. உடனே அவர்கிட்ட பேசுவேன்னு அவர் நினைச்சாரா? வாய்ப்பே இல்லடி. எம்மா சாமி, நீ பேசவே வேணாடி, விடு. சரி ஓகே, போலாம். போலாண்டி.
என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி பாடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன்.